என்னம்மா ஷார்ட் நடுவுல வந்து இப்படி பண்ணிட்ட? இது ஷூட்டிங்மா. உங்க ஷூட்டிங்காக இந்த வாயில ஜீவனை கொல்ல பாக்குறீங்களா? இந்த இடத்துல நீ இருந்தா தெரிஞ்சிருக்கும், ஆளும் மூஞ்சியும். நான் புத்திரப்பள்ளி சுந்தரையான் ஒரு பெரிய அநாத ஆசிரமல வளர்ந்த அநாத. அந்த ஆசிரமத்தோட ஃபவுண்டர் சுந்தரையா மகாலட்சுமி, இங்க வா. என்னக்கா? உங்க அம்மா சமையல்லாம் பயங்கரமா கலக்குறாங்க போல, இங்க வரைக்கும் வாசனை வருது. அம்மா இல்லக்கா, யாரோ ஒரு அங்கிள் நமக்காக பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரியாணியா? ஆமாமா வித்யா, யாரா இருந்தாலும் கொஞ்சம் பணம் கொடுத்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு. ஆனா இவரு தான் கையாலேயே குழந்தைங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. Excuse me. I'm Vidya. Nice to meet you. I love you. I love you. I love you. வாடா. I love you. Please stop it. வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். I love you, I love you னு ஹாட்ஸ்டாக் மாதிரி காலேஜ் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க. அவன் யாருங்க நீங்க? Hello ma'am. This is Mr. Rahul, our famous ad filmmaker. இந்தியால டாப் மோஸ்ட் கம்பெனி சிஇஓஸ் எல்லாருமே சாரோட அப்பாயின்மெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட ஒரே ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணா போதும் பெரிய மாடல் ஆயிடலான்னு எவ்வளவு மாடல்ஸ் சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இவரு இப்போ உங்களுக்காக. That's okay. சந்தோஷ், வித்யா, என்னை பற்றி தாஸ் சொன்ன அளவுக்குலாம் நான் கிடையாது. நான் யூஸ்வலி ஒரு ஆட் பண்ணாலோ ஸ்டில் எடுத்தாலோ என்னை விட யாரும் நல்லா எடுத்துட முடியாதுன்னு ஒரு சின்ன திமிர் இருக்கும். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வச்ச ஃப்ரேமில் நீ என்டர் ஆகி அந்த ஃப்ரேமோட பியூட்டி 100% அதிகமாகிட்டேன். இட்ஸ் $1 million ஷாட். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு என் லைஃப்பில் வந்தா என் லைஃப் இன்னும் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. இன்னும் என்ன வித்யா யோசிச்சுட்டு இருக்க? சரின்னு சொல்லு. பயந்துட்டியா என்ன? Knife and wife. நேற்று நைட் நடந்ததுக்கு ஐம் சாரி வித்யா. அந்த வீடியோ நான் அப்பவே டெலிட் பண்ணிட்டேன். உனக்கு தான் பிடிக்கலனால ஐம் சாரி. உனக்கு நம்பிக்கை வரலன்னா அந்த கத்தி வச்சு எனக்கு குத்துரு. ராகுல், உனக்கு கோவம் தானே? ஐம் சாரி வித்யா, ப்ளீஸ் forgive me. நீ ரொம்ப சிம்பிளா நினைச்சிட்டு இருக்க ராகுல். மூணாவதா யாருக்கும் தெரியக்கூடாத விஷயம் இது. அது எப்படி இதெல்லாம் போய் நீ வீடியோ எடுக்கிற?
நாமளே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை பார்த்து டைரக்டா பண்ண மாட்டோம்ல. ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. வித்யா, கேமரா என்னோட மூணாவது கண்ணு மாதிரி. அதான் என்னோட பலவீனம். என்னோட துரதிருஷ்டமா என்னவோ, சின்ன வயசுல இருந்தே எந்த மனுஷங்களோடையும் ஃபீலிங்ஸோடையும் டைரக்ட் ரிலேஷன் இல்லை. என் உலகமே இந்த கேமரா மட்டும்தான். லைஃப்ல எதையுமே சென்ஸோட பார்க்காம லென்ஸோட பார்க்கறதே என் ஹேபிட் ஆயிடுச்சு. ப்ராபப்ளி அது என் டிஸார்டர் என்னவோ. என் லைஃப்ல நடந்த நல்லது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான். வேணும்னா நான் டாக்டர் கிட்ட கூட வரேன். ஐம் ரெடி டு கம். ப்ளீஸ் நீ ஃபீல் பண்ணாத. ஐம் சாரி. ஓ காலை வேணா விட. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டேல்ல. ஐ ஸ்வேர். உன் மேல சத்தியமா. ஓகே நோ. என்ன செஞ்சிட்டு இருக்க? லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நோ லஞ்ச். இன்னைக்கு நான் உன்னை ஒரு நல்ல ஹோட்டல் கூட்டிட்டு போறேன். வில் ஹேவ் இட் தேர். ஓகே? ஹாய் ராகுல். ஹாய். ஹாய் அங்கிள். ஹலோ. ஹவுஸ் தி ஆம்பியன்ஸ்? ஐ லைக் இட். சார் ஆர்டர் ப்ளீஸ். Yeah. One non-veg platter and one Maharaja thali. Very fast. அண்ட் யோர்ஸ் மேம்? யா. நான் தான் ஆர்டர் பண்ணிட்டேன்ல. You want to order again? நோ Yeah, that's தட்ஸ் it. ஃபைன். ஓகே மேம். நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னா டைலாக மறந்துட்டானா என்ன? எப்படி சொல்றதுன்னு எப்படி சொல்றதுன்னா வேற ஆப்ஷனே இல்லடா, வாயில தான்டா சொல்லணும். எப்படி சொல்றதுன்னா உன்னால சொல்ல முடியாது. ஆமா, நீ என்னை பத்தி ஒரு கவிதை எழுதி சொல்லணும்னா அதுக்கு வார்த்தைகளே பத்தாது. ஒரு gift கொடுத்து சொல்லணும்னா உன்னோட பார்வையில என்னை விட வேல்யூவான கிஃப்ட் எதுவும் இல்ல. என்ன பார்த்துட்டு இருக்க உன் கண்கள் சொல்லுது நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு. உண்மையான காதல் பேஷனை விரும்பாது, கம்பேஷனை தான் விரும்பும். உண்மையான காதல் காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கேட்காது, ஒரு கம்ப்ளீட் மேனை தான் கேட்கும். I can feel your love. I love you. கடைசி நேரத்துல நல்ல ஐடியாவா யோசிச்சு எங்களை காப்பாத்திட்டு தாயே. ஹே, உன்னோட ரோமியோ வந்திருக்கான் பாரு. Shut up. என்ன கணேஷ்? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் வித்யா. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அது எனக்கு தெரியும். நான் ஸ்டேஜ்ல உன்கிட்ட சொன்னது உண்மை நம்பி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண தானே வந்திருக்க. இல்ல வித்யா, நான் தத்தி நடக்கிற வயசுல எங்க கீழே விழுந்துருவேணும்னு என்னுடைய 2 கைகளையும் புடிச்சுக்கிட்டு என்ன நடக்க வைப்பாங்க. நான் ஒரு 4 அடி நடந்த உடனே எங்க அம்மா சந்தோஷப்பட்டு அப்படியே வாரி அணைச்சு என் நடு நெத்தியில முத்தம் கொடுப்பாங்க. நான் ஸ்டேஜ் மேல
டைலாக் பேசுறதுக்கு தடுமாறும் போது அந்த டைலாக்கை நீ சொல்லி கடைசியா நீ என் நெத்தியில முத்தம் கொடுத்த பாரு, ஆடியன்ஸ் எல்லாருமே உன்னை என் லவ்வரா பார்த்தாலும் அந்த நேரத்துல எனக்கு மட்டும் நீ என் அம்மாவா தெரிஞ்ச.